ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். வணக்கம். நம் சித்திர பௌர்ணமியை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். சித்திர மாதத்தில் வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்று சைவத்தினர் விழாவாக கொண்டாடுகின்றனர். இந்த விழாவிற்கு அதிபதியாக விளங்குபவர் சித்திரகுப்த நாயனார் மற்றும் அவர் பிறந்த வரலாறும் நாம் இப்பொழுது பார்ப்போம். அவர் பிறந்த நாளும் திருமண நாளும் இந்த பௌர்ணமி நல்நாளாக விளங்குகின்றது. யமலோகத்தில் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தன் இந்த விழாவை கொண்டாடி வணங்கும்போது பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்று சித்திர பௌர்ணமியை கொண்டாடுகின்றனர். சித்திரகுப்த சுவாமி பிறந்த வரலாறை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். யமதர்மராஜன் ஒரே ஆளாக தர்ம பரிபாலம் செய்து வந்தார். அப்போது கலியுகம் பிறந்தது. அதர்மத்தின் பாவ கணக்குகள் அதிகமாக அதிகரித்ததால் பாவ புண்ணிய கணக்குகளை தனியாக நிர்வகிக்க முடியவில்லை என்று அவர் சிவனை நோக்கி வணங்கினார். சிவபெருமானிடம் எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் என்று விண்ணப்பித்து வணங்கினார். சிவபெருமானும் பார்வதியை நோக்கினார். அம்மை தங்க தாம்பாளத்தில் தட்டில் ஒன்றில் ஒரு உருவத்தை வரைந்து கொண்டிருந்தாள். அந்த உருவத்தில் கையில் நோட்டு புத்தகத்துடன் எழுத்தாணியுடன் சித்திரம் ஒன்று அழகாக வரைந்து கொண்டிருந்தாள். சிவன் அந்த உருவத்திற்கு பார்வதியை பார்த்து உயிர் கொடு என்று உத்தரவிடுகின்றார். அம்மையோ தனது திருவாயால் ஊத அந்த உருவம் உயிர் பெற்றது. உயிர் பெற்ற உருவத்திற்கு இரகசியத்தை காக்கும் சக்தி சிவன் அருளினார். யம தர்மராஜனுக்கு உதவியாக மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி இரகசியத்தை காக்குமாறு உத்தரவிடுகின்றார். சித்திரகுப்தன் என பெயர் வைக்கின்றார். சித்திரத்தில் பிறந்ததால் குப்தன் என்று பெயர், இரகசியத்தை காப்பவன் என்று பொருளுடன் சித்திரமாகவும் குப்தனாகவும் இருப்பதால் சித்திரகுப்தன் என்று பெயர் பெறுகின்றார். சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கும் தொழிலை செய்யும்போது மனிதர்கள் அறியாமல் செய்த பாவ கணக்குகள் பூலோகத்தில் மிகவும் அதிகமாக இருப்பதை கண்டு வருத்தமடைகின்றார். உடனே பரமசிவனிடம் வேண்டுகின்றார். மனிதர்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அதிகமாக உள்ளதால் அவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டுகின்றார். சிவபெருமான் அப்படி செய்த பாவங்கள் சித்திர பௌர்ணமியன்று சித்திரகுப்தனாகிய உன்னை வணங்கும்போது அந்த விலக்கு உன்னால் அளிக்கப்படும் என்று சித்திரகுப்தனுக்கு அருள் புரிகின்றார். அன்று முதல் சித்திர பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வணங்கும்போது மலையளவு இருந்தாலும் கடுகளகாக அந்த பாவங்கள் குறையும் என்று சிவன் வரம் அளிக்கின்றார். சித்திரகுப்தனை பூஜை செய்யும் முறைகள். வீட்டில் பூஜை அறையில் சித்திரகுப்தன் படியளப்பு எழுதி விநாயகர் படம் வைத்து வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், காய்கறிகள், பருப்பு, தயிர் கடையும் மத்து போன்றவற்றை வைத்து சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தன் திருமணமாகவும் காலையில் விரதம் இருந்து சித்திரகுப்தன் புராணத்தை படிக்கலாம். இந்நாளில் கடல், ஆறு,
வாய்க்கால் நீரோடும் இடங்களில் அங்குள்ள ஏழைகளுக்கும் சாமியார்களுக்கும் அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பானது. சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் கோயில் உள்ளது. காஞ்சிபுரம் வைஷ்ணவ கோயில்களில் இவ்விழாவை நயனார் நோன்பு என்று பெயரில் கொண்டாடுகின்றார்கள். இந்நாள் முக்கியமான தானமாக நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் முதலிய எழுத பயன்படுத்தும் பொருட்களை நம்மால் முடிந்த அளவுக்கு தானமாக வழங்கினால் வாழ்வு சிறப்பாகும் என்பது நம்பிக்கை. சித்திரகுப்தனுக்கு என்று தனி கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. இங்கு எல்லா தெய்வங்களுக்கும் கோயிலுள்ள நகரம் இது. முடிந்தால் நேரில் சென்று சித்திர பௌர்ணமி அன்று வணங்கி நாம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விமோசனம் பெறலாம் என்று இந்த கோயில் சொல்கின்றது. சிவசக்தி அருளால் சித்திரகுப்தனாக பிறந்ததால் திருவண்ணாமலையில் கிரிவலம் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக பக்தர்கள் அண்ணாமலையை சுற்றி வலம் வருகின்றார்கள். மலை போல் இருக்கும் தெரியாத பாவங்கள் கதிரவன் பட்ட பனி போல் மறைந்துவிடும் என்று அருணாச்சலம் அருள் புரிவார் என்பது சித்தர்கள் வாக்கு. ஓம் முருகா சரணம். நாமும் கிரிவலமோ அல்லது சித்திரகுப்தன் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு நம் பாவங்களிலிருந்து விடுபடலாம். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. சித்திரகுப்தனுக்கு அரோகரா 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 அரோகரா.